ஆவின் பொருட்களை கிராமங்களில் விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது சிறிய கிராமங்களில் ஆவின் பொருட்களை விற்பனை செய்ய முடியாத சூழல் உள்ளதால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், ஆவின் மூலம் தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்றும், ஆவின் நெய் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விலை கூடுதலாக இருந்தாலும் அதனை அமெரிக்கர்கள் விரும்புவதாக அமைச்சர் கூறினார். மேலும் ஆவின் பொருட்கள் கிராமங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பேரவைத் தலைவர் நம்ம தளவாய் சுந்தரம் அவர்கள் இங்கே சொசைட்டி எல்லாம் டார்மெண்டாக இருப்பதாக சொன்னார். தமிழ்நாடு முழுக்க 300 சொசைட்டி டார்மெண்டில் இருக்குது. அதில் இது கொஞ்சம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் டார்மெண்ட் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் இப்போ சீரடைஞ்சு இப்போ ஓரளவுக்கு பால் உற்பத்தி கூட்டியிருக்கோம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை வரணும்னு. இப்போ ப்ரைவேட்டில் என்ன செய்கிறாங்கன்னு இப்போ லீன் பீரியடு இப்போ கொஞ்சம் பால் குறைச்சலாக தான் வரும். ஒரு 2 மாதத்துக்கு இந்த வெயில் காலத்தில் பால் குறைச்சலாக வரும். ஆனால் 3.5 லட்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ விற்பனையில் என்னென்னா, நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். மறந்துடாதீங்க, நம்முடைய விலை 50 ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய நெய்யை தான் விரும்புகிறான். ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பால் நம்முடைய ஆவின் மூலம். ஆகவே நீங்கள் எந்த சொசைட்டி இந்த ஊரில் டார்மெண்ட் சொசைட்டி இருக்கோ அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தெல்லாம் அவையெல்லாம் ரிவைவ் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உங்கள் சொசைட்டி நிச்சயமாக தோவாளை எனக்கு தெரியும், தோவாளை நல்ல மலர்கள்லாம் விற்கும். அதனால் நீங்கள் பால் சொசைட்டி நீங்கள் எழுதி கொடுங்க, நான் உடனடியாக ஏற்பாடு பண்ணுறேன்.